கருடன் படம் சூப்பரா இருந்துச்சுன்னா, அதாவது கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் மூவி. நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகவே முடியாது. வரும்போது வெற்றிமாறனோட மூவி, சூரியோட மூவி எல்லாம் ரீசெண்ட் டேஸ்ல நமக்கு எப்படி வந்துட்டு இருக்குன்னு தெரியும். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே மாதிரி வெற்றிமாறனுக்கு சொல்லவே வேண்டாம், தனி ஃபேன் பேஸ் இருக்கு. சோ அவரோட ஸ்டோரி அது வேற ஒரு டைரக்ஷன். இது வரைக்கும் அவரோட ஸ்டோரி அண்ட் அவரோட டைரக்ஷன்ல பாத்திருக்கோம். இப்ப ஸ்டோரி அவருக்கு டைரக்ஷன் வேற அப்படிங்கறதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தது. சூரியும் பண்ணிருக்காரு, வெற்றிமாறனோட ஸ்டோரியா இருக்கு அப்படின்றதுதான் எக்ஸ்பெக்டேஷனோட. அத வந்து தூக்கி சாப்பிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அவர் வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா அப்படி சொல்ல வேண்டாமே. ஒரு கலைஞரோட இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அது எவ்வளவு 100% அவர் டெலிவர் பண்றாரு அப்படிங்கறதுலதான் வந்து இருக்கு. அவருக்கு காமெடியனா கொடுத்தா அந்த காமெடியன் ரோலை வந்து அவர் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ அப்படிங்கிற போது அவர் அதுக்கு தகுந்த அதோட எஃபர்ட்ஸ் போட்டு அது 100% டெலிவர் பண்றாரு. அதுதான் வந்து உண்மையான ஒரு கலைஞரோட வெளிப்பாடா பாக்குறேன். சோ அந்த இது வந்து அவர்கிட்ட இருக்கு. 100% டெடிகேஷன். நம்ம ஒர்க்ல ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அந்த 100% டெடிகேஷன் அவர்கிட்ட இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சீரியஸா வந்து அவர் வந்து இது பண்ண மாட்டேன், நான் காமெடி நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இதுலயுமே வந்து சில இடத்துல அந்த ஹீரோக்கான இடத்துல எந்த இடத்துல அவரால் காமெடி பண்ண முடியுமோ அதையும் அவர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. தாராளமா வந்து பாக்கலாம். மத்த ஹீரோஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து புகழ்றோமோ, அவங்களோட கலையை வந்து நம்ம வந்து போற்றி பேசுறோமோ, அதே அளவுக்கு சூரிக்கும் அந்த இது இருக்கு. சோ அவரோட பெஸ்ட் அவர் வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காரு. 100% விட அவர் 200% கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ரெண்டுமே எதுலயுமே லாக்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா பார்க்க வேண்டியது அப்படின்னா இன்டர்வல் சீன் மிஸ் பண்ணாதீங்க. இன்டர்வல் சீன் வந்து லிட்டரலி கேவ் கூஸ் பம்ப்ஸ். நம்ம வந்து அந்த மொமெண்ட்ல நாம இருந்தா எந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க. சோ படம் எங்கேயுமே லாக் அடிக்கலாம் இல்ல, நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. அதுவும் லாஸ்ட் சாங் வந்து மோர் ஆஃப் லைக் மூவியோட போற மாதிரி ஒரு சாங் தான் போட்டிருக்காங்க. அது லிட்டரலா சூப்பரா இருந்துச்சு. நமக்கு தனியா ஒரு இது ஃபீலே ஆகல. யூஸ்வலா பிஜிஎம் மாதிரி போடல, ஆக்சுவல் சாங் அது சூப்பரா பண்ணிருந்தாங்க. அது ஸ்கிரீன் பிளேயோட எடுத்துட்டு போனது வந்து சூப்பரா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா மேல இளையராஜா கேஸ் போடுவாரா? கண்டிப்பா கிடையாது, மாட்டாரு. கருடன் படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் வந்து பார்த்தோம். பட் உள்ள போன அப்புறம் தான் வந்து எங்களுக்கு போரே அடிக்காத அளவுக்கு எப்படா மூவி இன்னும் போகும், ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது, இன்னும் போயிட்டே இருக்க கூடாதா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு இந்த மூவி. நடிப்பு எப்படி இருந்தது? சூரியோட நடிப்பு வந்து அவர் அந்த விடுதலை படத்துக்கு அப்புறமாவே ரொம்ப சூப்பரா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. எதுவுமே இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. என்னடா இப்படி இருக்கே, அவருக்கு இம்பார்ட்டன்ஸே தரலையேன்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் அப்படியே டர்ன் அரௌண்ட் பண்ணி அவர் தான் அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிட்டாங்க. சூப்பரா ஃபர்ஸ்ட் மெயின் ஹீரோ மாதிரி காமிக்கல, ஃபர்ஸ்ட் அப்புறமா தான் அவர் வந்து மெயின் சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. சசிகுமார் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன நாங்க நினைச்சோம்னா அவர் தான் வந்து ஹீரோ அந்த மாதிரி நினைச்சோம். பட் அவர் என்னன்னா ஒரு மாதிரி நட்பு அது சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சாங்க. பட் அவர் முதுகிலேயே குத்துனதுனால அவரோட கேரக்டர் அவர் கரெக்டா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் லிமிடெட் ரோலா இருந்து கரெக்டா வில்லன். அவர் வில்லன் நல்ல சூட்டர். சோ அவர் இன்னும் தமிழ் மொழியில நிறைய நடக்கலாம். அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. ஏன்னா வில்லன் கேரக்டர்ல அவர் கரெக்டா சூட்டர். இல்ல சூரியோட காமெடி வந்து அது சிரிப்பா தான் இருக்கும். பட் என்னன்னா இன்னும் ரீச் ஆகுது வந்து அவரோட இந்த ஹீரோயிசம் மூவி தான். இன்னும் அவரு இன்னும் நல்லா இருக்கும். நடிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அவருக்கு அந்த அவருக்கு தெரியாதா, அவருக்கு அந்த நல்ல இது நல்ல சூட் ஆகும் போது அவர் ஏன் திருப்பி அந்த காமெடியன் மாதிரி அவரை காமிச்சிடணும். அதனால இதுவே அவர் பெட்டரா நடிக்கலாம். நல்லா இருக்கு. அவரும் நடிக்க மாட்டேன். ஆமா இது ஹீரோவா தான் அவருக்கு இன்னும் நல்லா சூட் ஆயிருச்சும் போது அவரே அதை. இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன்னா வந்து இந்த மாதிரி அவர் கோழையாவே காமிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். அவர் அந்த ஹீரோவா இந்த மாதிரி அவன் நண்பனையே நானும் அடிப்பேன், இந்த மாதிரி நானும் நேர்மையா இருப்பேன், அந்த மாதிரி காமிச்சது ரொம்ப நல்லா பிடிக்காது. அந்த வில்லன் வந்து ஒரு நாய் மாதிரி நடத்துறது வந்து ஆமா வில்லன் ஒரு நாய் மாதிரி ஒரு தாழ்ந்த ஜாதி அப்படின்னு அந்த மாதிரி அந்த இது மாதிரி இருந்துச்சு, கேரக்டரிசம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் தவிர்த்து சூரியோட லெவல் என்ன லெவல்ல இருக்கு அவர் எக்ஸ்பெக்டேஷனா இப்போ ரொம்ப அதிகரிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப யாருக்குமே இந்த மூவி பத்தி அவ்வளவா ரீச் ஆயிருக்காது. எல்லாரும் வந்து பாருங்க, இதுக்கப்புறமா அவரோட மூவி எல்லாருமே நம்ம வந்து பாக்கணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த மூவினால. இந்த படத்தோட சாயல் ஏதாவது இருக்கு? பழைய படத்தோட சாயல் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. வெற்றிமாறனோட எப்படி அவரோட மூவியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி, எப்படி சொல்றது, ஃபைட் சீனு எல்லாமே அதே மாதிரி, எப்படி அந்த பிளட் அதிகமா கொடுக்குது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. அவரோட நடிப்பு எப்படி இருக்குது? சூரியோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அவரு காமெடியா தான் நாங்க பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் இதுவா நடிக்கிறாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது பாக்குறது. ஹீரோ பண்ணி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. காமெடி பார்த்திருக்கோம்.
இது வந்து நியூவா நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன் தான் சூப்பரா, கேரக்டர் வைஸ் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. சூரியோட லெவல் வேற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் இதுக்கு அந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போன மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபைட் அந்த மாதிரி இருந்தது. ஆனா டோட்டலி நல்லா இருந்தது, படம் சூப்பரா இருந்தது. சத்யகுமார் நடிப்பு அவரு நல்லா பண்ணியிருந்தாரு, நல்ல பெஸ்ட் செம்மையா இருந்தது. முன்னும் முன்னும் ஒருத்தர் வராருல. அவர் மலையாளத்துல தான் பாத்திருக்கோம், தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். நல்லா இருந்தது இந்த படம், நல்லா பண்ணிருக்காரு. படத்துல மியூசிக்ல மியூசிக் யுவன் சங்கர் ராஜா நல்லா தான் இருந்தது. ஆனா இவனோட மியூசிக் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. மியூசிக் லெவல் அந்த பாட்டுலாம் ஒரு பாட்டு நல்லா இருந்தது, மற்றபடி அந்த பேக்ரவுண்ட்லாம் நல்லா செம்மையா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன் அந்த இன்டர்வல்க்கு முன்னாடி ஒரு சீன் சாமி ஆடுற மாதிரி சூரியன் பக்கம் பண்ணிருக்காரு, செம்மையா இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சூரியன். பிடிக்காத சீன் சீன் எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு.